இப்போ நாட்டியமானே அது பேர் என்ன ஆட்டம்? நிஜமா அவங்க ஆடுனது பரதநாட்டியம். நீ ஆடியது? நான் ஆடுனது வர்றாத நாட்டியம். ஏண்டா வர்றாத நாட்டியம் நாடு சொன்னா நானு. டேய் ஒரு நாடு இரண்டால் பாடுகுண ஆட வேண்டும். ஏண்டா வாசிக்கவில்லை? வாயாசிக்கலையா? நேரா கடைக்கு போறேன். ஆளுங்கள பட்டாத வாங்கி அங்க வாயில கொட்டி பாருங்க. டேய் அப்படி வாங்கி கொடுத்து சீக்கிரம் பாடுகுண ஆட வேண்டும். ஆகட்டும். வணக்கம் அண்ணா. வாழ்க உங்கள் கடை. வணக்கம் அண்ணா. வணக்கம் வர்த்தி. வணக்கம் வர்த்தம்மா. வணக்கம் தளபதியாரே. மங்களம் உண்டாகட்டும். அப்படி ஆகட்டும். வணக்கம் வர்த்தம்மா. வணக்கம் வர்த்தம்மா. அப்படி ஆகட்டும். வணக்கம் நொஞ்சனா. வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கறேன். என்ன அப்படி பாக்குற சுத்தி? ஒரு வித பாக்குறா. என்ன வித பாக்குற? இந்த படம் எங்க பாத்தியா? ஏன் இந்த படவியா? இந்த படம் ஆன்லைன் ப்ராடக்ட்னா. அப்படியே? ஆமா. தமிழ்நாட்டுலயே முதல் முறையா நான் தான் இந்த புடவைய கட்டி இருக்கேன். பாத்தா தெரியுது. இதுல பாத்தியா? இவன் போட்டோ எடுத்துடா. எதுக்கு கட்டிக்கு போறியா? முன்னாடிக்கு. இதுல பாத்தியா? வாட்ஸ்அப், Facebook, YouTube, Instagram, Snapchat மொத்தமே இருக்கு பாருனா. மொத்தமா இருக்குமா? Instagram ஐடி தரட்டா? குடுமா. Instagram ஐடி சொல்லலாம். நான் ஒரு முறை தான் சொல்லுவேன். ஒரு முறை தான் நோட் பண்ணிக்கணும். சொல்லட்டுமா? Instagram ஐடி நேம் என்ன தெரியுமா? I miss you ரோஜா. I miss you ரோஜா. I miss இல்லடா பாவி. I miss you ரோஜா. இதெல்லாம் சொன்னா இது உள்ள போக முடியுமா? ஏதுல அது பேர் யூடியூப்டா. அந்த யூடியூப்க்குள்ள போயிட்டு ஆரணி ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மன்றம் கேட்டா முதல்ல நான் தான்டா வருவேன். முதல்ல வருவியா? ஆமா. நீ வந்தா போதுமா? ஏண்டா நாடக மன்றத்தில் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று எப்படி போக வேண்டும்? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பேருந்து நிலையில் இருக்கும் வி சிவாம்மா பார்த்திபன் அவர்களை அணுகினால் நம்ம ஆரணி ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மன்றத்தை அணுக முடியும். நம்மள மாதிரி 60 நாடக மன்றங்கள் இருக்கிறது. நாவல், புராணம், ராமாயணம், பாரத, தேர்க்குத்தி எத்தகைய நாடகம் என்று சிறப்பான முறையில் ஒப்பந்தம் செய்து தரப்பறா. நம்ம ஆரணி ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மன்றம் தான் வேணும். எங்க போகணும்? அம்மாத்த கிட்ட போகணும். சரி அதெல்லாம் போகட்டும். எங்களை அழுத்த நோக்க அழகா ஆட வேண்டாம், அழகா பாட வேண்டாம். உன் நாட்டு திறமை காட்டு. இவ்வளவுதானே?
என்ன சித்தப்பி எல்லாம் நல்லது நடக்கும். என்னது? என்னால சொல்லுவேன் என்ன? இந்த பெண்ணு இப்போது கர்ப்பிணியாங்கிறாங்க. கர்ப்பிணியா? ஆமா. ஏய், என் நாட்டிலே திருமணமாகாத கன்னிப்பெண் கர்ப்பமா? பெண்ணே, இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்? ஐயா, ஒரு திருமணமாகாத கன்னிப்பெண் கர்ப்பமா இருக்கிறது ஆச்சரியக்கூடிய விஷயம்தான். பெண்ணுடைய கர்ப்பத்துக்கு காரணம் யார் என்று கேட்கிறீர்கள். நானும் இந்நாட்டுக்கு நாட்டியம் ஆட வேண்டும் என்று அடுத்த காலகட்டத்தில் தன்னை நிலைமையில் வந்து கொண்டிருந்தேன். அப்படி தன்னை நிலைமையில் வந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்நாட்டில் அவர்கள் சந்தித்தேன். பெண்ணே, நீ யார் என்று கேட்டால் நானும் நாட்டிய பெண் என்று உரைத்தேன். நாட்டிய பெண் தானே, ஒரு நாள் ஓரிருவி எனக்கு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவருடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்தேன். மறுப்பு தெரிவித்த காரணத்தால் கத்தியை வைத்து என்னை மெத்தினார். நானும் கத்தியை பார்த்து வாய்ந்து போய் ஒரு நாள் ஓரிருவி அவரிடத்தை உல்லாசமாக இருந்து விட்டேன். என்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் இவர்தான். மூடு வாயை. அவன் யார்? என் நாட்டின் இளவரசன். இப்போது இந்த வேங்க நாட்டுக்கு தலைமை அரசன். அப்படி இருக்கே, அவனை மணந்து கொண்டால் பிற்காலத்தில் சுகமாக வாழலாம் என்று அவன் மீது அபாண்ட பழி உரைக்கின்றான். மாமா, போது நிறுத்துங்க. என்ன? எந்த ஒரு பெண்ணும் பொன் பொருள் ஆபரணம் எது வேண்டுமானாலும் பெயர் சொல்வார். தன் கற்பின் மீது பழி சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது மாமா நாட்டு மன்னனாக மாறிவிட்டால் நாட்டு மக்கள் எப்படி பார்த்துக் கொள்கிறார் என்று நானும் தளபதியாரும் பின்தொடர்ந்தே சென்றோம். அவ்வப்போது மாமா என்ன செய்தார் தெரியுமா? இந்த பெண் தனித்தன்மையாக வரும்போது அவளை கட்டிப்பிடித்து மொத்தம் கொடுத்தார். அப்படி என்றால் அதற்கு சாட்சி ஒரே சாட்சி தளபதியாரு. ஆண்டி உரைத்தது அனைத்தும் அத்தனை உண்மை. உன்னுடைய மகன் நகரம் செல்லும் பொழுது அந்த பெண்ணை சந்தித்தான். ஆஹா ஜிம் ச. ஆஹா ஜிம் ச. மன்னா வேண்டாம், நான் கல்யாணம் கண்ணி பெண் கெடுத்துறாது மன்றாடி கண்டாடி கேட்டால் காலப்பத்தி கெஞ்சினான். வேண்டாம் போல பிடித்து கெடுத்தான் கேட்மை கேட்டான். விடதானே உன்னை மணக்க வேண்டிய உன்னுடைய அத்தை மகளை உரைக்கின்றால் நீதான் குற்றவாளி என்று அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா? அப்பா, நீங்கள் பெற்ற மகன் நான். அந்த தவறை செய்வேனா செய்ய மாட்டேனா என்று உங்களுக்கு நேர்த்துதான் தந்தை. சத்தியமாக அந்த தவறை செய்யலையப்பா. நீ 1000 வேதாந்தங்களை எடுத்து கூறியாலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த தைரியம் உனக்கு என்ன மாதிரி?
உன்னை மணக்க வேண்டிய உன்னுடைய அத்தை மகளை உரைத்து விட்டால் குற்றவாளி. டேய், ஒரு புறாவின் உயிர் போக கூடாது என்பதற்காக தன்னுடைய தசையை அறுத்து தட்டில் வைத்தான் சிறு சக்கரவர்த்தி. ஒரு முல்லைக்கொடி தரையிலே படர்ந்து அலைவதைக் கண்டு தன் தேரை நிறுத்தி அந்த முல்லைக்கொடி அதன் மீது படர வைத்தான் பாரிவல்லன். ஒரு பசுவின் கண்ணி மீது தேரேற்றி குற்றத்திற்காக தன் மகன் மீது தேரேற்றி கொன்றான் மணி மீது மலையில் நனைந்த மயிலை கண்டு போர்வை கொடுத்தார் வேகன். கற்பில் சிறந்த கண்ணகி பிறந்த நாடு, காலனுடன் போராடி கணவன் உயிரை மீட்டு தந்த சாவித்திரி பிறந்த நாடு. தன்னுடைய கணவன் அருவியாக இருந்தும் அவனை ஒரு கூடையிலே வைத்து தலையிலே சுமந்து தீர்த்த யாத்திரை செய்த நலாயினி பிறந்த நாடு. அப்பேற்பட்ட நாட்டில் எனக்கு மகனாக பிறந்து விட்டு இப்பேற்பட்ட செயலை செய்திருக்கிறாய் கொடியவனே. அறியாதது தெரிந்தது தெரியாதது புரிந்தது புரியாதது அனைத்து தெரியும். ஏனென்றால் உன் மகன் படித்தவன், பண்பு உள்ளவன், பல நாடுகளை சுத்தி பார்த்தவன். அந்த தவறு நான் செய்ய மாட்டேன் தந்தையை. ஏற்க மாட்டேன். இன்ற பொழுதில் பெரிதவருக்கு தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் 10 மாதம் சுமந்து படாத பாடுகள் பட்டு நெற்றி வேர்வை நிலத்திலே அந்த யமனோடு வாதாடி மறுபிறவி கண்டு மாளாத துயரம் கொண்டு ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள் தாய். பெற்றெடுக்கும் நேரத்திலே அந்த கர்ப்ப வேதனையிலே அந்த தாய் நினைப்பாளாம், அப்பப்பா பெண்ணாக பிறக்கும் இப்பிறவியே வேண்டாம் என்று வெறுத்து விடுவாள். ஆனால் அதே மகன் வளர்ந்து இந்த நாடே போற்றும் அளவுக்கு அவன் நடந்து கொண்டால் அதே தாய் நினைப்பாளாம், பிறவி என்று ஒன்று இருந்தால் அடுத்த பிறவியிலும் இதே மகனுக்கு தாயாக வர வேண்டும் என்று. அப்பேற்பட்ட தாய்மைக்கே கலங்கம் விளைவித்த இடம் தருதலையே. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு தர்மம் இல்லை மாற்றுதம்மா சொந்தங்களை காட்டி. குற்றம் செய்தவன் நான் இல்லை என்ற கொடுமைக்கு காரணம் புரியவில்லை. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு தர்மங்களை மாற்றுதம்மா சொந்தங்களை காட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு செய்யக்கூடாத செயலை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதவன் போல நிறுத்தியே பாசாங்க செய்கிறாயே. அட கொடியவனே, உனக்கு அளிக்க போகிறேன் தண்டனை மரண கவலைப்படவில்லை தந்தையே. இருந்தாலும் நீதியோடு நேர்மையோடு ஆட்சி செய்ய மன்னர் தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டேன் என்று நாட்டு மக்கள் ஏராளமாக பேசுவார்கள். அதை நினைக்கும் போது மன கவலையாக இருக்கிறதப்பா. வேண்டாம் தந்தையே, தண்டனை மாற்றி அமைங்களப்பா, மாற்றி அமைங்கள். போற்றுபவர் போற்றட்டும், தூற்றுபவர் தூற்றட்டும்.
ஒருபோதும் மாற மாட்டேன். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத மன்னன் தன் மகனுக்காக நீதி தவறிவிட்டான் என்ற அவப்பெயர் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் கொடுத்தேன் மரண தண்டனை. மாமா வேண்டாம் மாமா, இவர்தானே தவறு செய்தார், அந்த பெண் என்ன தவறு செய்தார்? நம் நாட்டை தேடி பிழைப்பதற்காக வந்தாலே அவளுக்கு இப்பேற்பட்ட தண்டனையா? வேண்டாம் மாமா, நான் சொல்ல வார்த்தையை கேளுங்களேன். எனக்கு தெரியாத நீதி உனக்கு தெரிய போகிறதா? மாமா வயதில் சின்னவள் தான், நான் சொல்லும் வார்த்தை ஒரு நிமிடம் செவி கொடுத்து கேளுங்கள் மாமா. ஆகட்டும். மாமா, இவர் செய்த தவறிற்கு நான் பிராயச்சித்தம் தேடிக் கொள்கிறேன் மாமா. இவர் ஏன் அவளுக்கு திருமணம் செய்து வைங்கள் மாமா. சபாஸ், சரியான யோசனை உரைத்து விட்டால். வயதிலே இளையவளாக இருந்தாலும் டேய், உன்னை மணக்க வேண்டியவளை எடுத்துரைத்து விட்டால் ஆகையால் தண்டனை மாற்றி அமைக்கின்றேன். எந்த பெண்ணினுடைய கற்பை கெடுத்தாயோ அதே பெண்ணுக்கு நீ மாலை சூட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, இதுவரையில் உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை நான் பேசியது கிடையாது. நான் சொல்ல வார்த்தை கேளுங்களப்பா.